ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கலுக்கு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பஸ் இன்னும் வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போகிற இடத்துல பொங்கல் திங்ஸ் என்னென்ன கிடைக்கும் அப்படின்றது தெரியல. அப்படியே கிடைச்சாலும் அதெல்லாம் ரேட் வந்து ரீசனபிளாக இருக்குமா, வாங்குற மாதிரி இருக்குமான்னு தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். அங்கேருந்து லாஸ்ட் பஸ் ஏறுற இடத்துக்கு வந்தாச்சு. தேர்டு பஸ்ஸுக்காக வெயிட்டிங். இந்த பஸ்ஸில் ஏறி அடுத்து போனால் தான் ஷாப்பிங் பண்ணலாம். இங்கேயுமே ஒரு க்ரோசரி ஷாப் இருக்குது, ஏஷியன் க்ரோசரி ஷாப். பட் இங்கே ஒரு கடை தான் இருக்குது. அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரியல. அதான் லண்டனில் நிறைய தமிழ் பீப்புள் இருப்பாங்க. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பர்மிங்ஹாம். லண்டனுக்கும் பர்மிங்ஹாமுக்கும் வந்து பஸ்ஸில் போனாலுமே காரில் போனாலும் சரி 2.5 hours ஆகும். ஸோ அங்கே நிறைய தமிழ் பீப்புள் இருப்பாங்க. நிறைய வந்து தமிழ் ஷாப்ஸ்லாம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக இருக்காங்க. நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்க, பாகிஸ்தானிஸ் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய வந்து எல்லா திங்ஸும் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ஸோ அப்படி கிடைக்காத மக்கள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஆன்லைனில் ஆர்டர் போட்டுப்பாங்க. பட் எனக்கு வந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி போனேன் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஏஷியன் க்ரோசரி ஷாப் இருக்குது. அங்கே வந்து எல்லா திங்ஸும் கிடைக்கும். ஸோ நார்மல் டேஸில் எல்லா திங்ஸும் கிடைக்கும். பட் பொங்கலுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி போய் பார்க்கணும். போய் பார்த்தா என்னெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்து தான் வாங்கிட்டு வரணும். இப்போ நான் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கேன். இங்கே வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இன்னொரு பஸ் ஏறணுன்னா அந்த இடத்துலையே பஸ் ஸ்டாண்ட் இருக்காது. நம்ம அங்கேருந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். பஸ் ஏறி நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இங்கே உள்ள ஃபஸ்ட் எடுத்தோடனே சில கடைகள் இருந்துச்சு. அங்கே பார்த்தேன். வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து பாகிஸ்தானி பீப்புள்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இது காமனாக நம்ம வாங்குற திங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து பொங்கல் ஐட்டம் எதுவுமே கிடைக்காது. ஸோ அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நான் போயிட்டேன். போகும்போது பார்த்திங்கன்னா சென்னை தோசை இருக்கு பாருங்க. சென்னை தோசை வந்து மதியம் 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். ஷாப் அப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து கடை க்ளோஸில் தான் இருக்குது. போகிற வழியில் அதையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்கேன். சென்னை தோசை சின்ஸ் வந்து இது 2004 ஆரம்பிச்சிருக்கு. நான் சொன்னேன்ல, நான் அந்த கடைக்கு வந்துட்டேன். இப்போ தான் பிரித்து வச்சுட்டு இருந்தாங்க. மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து, வாழை இலை, கரும்பு இதெல்லாம். ஸோ அதை பாக்ஸை பிரித்த உடனே நான் தான் ஃபஸ்ட்டு வாங்கினேனே. அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டேன். பொங்கலுக்கு என்ன கிடைக்கும், காட் கிரேஸ் எனக்கு கிடச்சிச்சு. மேபி நாளைக்கு வந்தால் கிடைக்குமா என்னன்னு தெரியல. இல்லை ஒரு வேளை ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். பேக்கெட் பிரித்த உடனே வாங்கிட்டேன். நான் ஒரு டவுட்லேயே ஒரு ஆசோலேஷனில் தான் வந்தேன், கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பொங்கல் ஐட்டம் எல்லாமே வாங்கிட்டேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பொங்கல் அன்னைக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவை அப்படியே பார்த்துட்டே வாங்க. இங்கே உள்ள ஷாப்பில் வந்து கீரைகள்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். இதில் வந்து பார்ஸ்லே, கொத்தமல்லி இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு தடவை வந்து அதை நான் பார்ஸ்லேவை கொத்தமல்லின்னு சொல்லி வாங்கிட்டு போய் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன், பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம ஊர் காய்கறிகள் எல்லாமே இருக்குது. பரங்கிக்காய், பூசணிக்காய், இந்த கிழங்கு சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே இருந்துச்சு. பட் அந்த பொங்கல் குழம்புல போடுற நெல்லிக்காய் மட்டும் கிடைக்கல. சரின்ட்டு முடிஞ்ச காய்கறி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன். தேங்காய் வந்து இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே நம்ம 2-3 தேங்காய் வாங்கி வச்சுக்கணும். வாங்கி ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டோன்னா அது இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா 3 தேங்காய் வாங்கினோன்னா ஒன்று தான் நல்லாயிருக்கும், 2 வீணாக போயிடும். ஒரு வழியாக அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பஸ் ஏறிட்டேன். பஸ் ஏறி வீட்டுக்கு போகலான்டா அப்படின்னு சொல்லி கிளம்புனேன். பார்த்தா நான் வந்த பஸ் வந்து டேக் டைவர்ஷன். நான் காலையில் வந்தப்போ 3 பஸ் ஏறி வந்தேன். இப்போ போகிறப்ப 2 பஸ் தான். ஆனால் தூரம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 1/2 hour ஆகும். நான் வாங்கின கடையிலேருந்து சிட்டி சென்டருக்கே வந்துட்டேன். பர்மிங்ஹாமோட மெயின் சென்டருக்கே வந்துட்டேன். அங்கேருந்து திருப்பி இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி நான் வீட்டுக்கு போனேன். எதுக்கு இந்த அலைச்சல்? வீட்டில் உட்காந்து ஒரு ஆன்லைனில் ஒரு 50 பவுண்டு 70 பவுண்டு அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னாக்கா எல்லா திங்ஸும் வீட்டுக்கு வந்துடும். பட் நமக்கு நேரில் போய் பார்த்து வாங்குறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பட் அப்படி நம்ம 50 பவுண்டு 60 பவுண்டு வாங்கி செலவு பண்ணி ஆன்லைனில் வாங்குறதுல எல்லாமே கொஞ்சம் தான் இருக்கும். நான் வாங்கியிருக்க அளவுலாம் திங்ஸ் இருக்காது. அது ஒரு ரீசன். அப்புறம் நான் வீட்டில் தானே இருக்கேன். ஸோ எனக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் கிளம்பிடுவேன். பட் இன்றைக்கி ரொம்ப டயர்டாயிட்டேன். என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. இன்றைக்கி நான் 2வது பஸ் ஏறி வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அது
நார்மலாக பஸ்ஸில் எனக்கு அங்கே ஷாப்பிங் பண்ணுறப்போ கூட டயர்ட் ஆகாது, இந்த பஸ் ட்ராவலிங்கில் தான் அவ்வளோ டயர்டாயிடும். இதுதான் என்னோடய ஷாப்பிங் ட்ராலி. இதில் தான் எல்லா திங்ஸையும் வச்சு எடுத்துகிட்டு வரேன். இந்த வாழை இலையை நான் அங்கேருந்து கொண்டு வரத்துக்குள்ளே படாத பாடுபட்டுட்டேன். பஸ்ஸுலேயே அந்த நியூஸ் பேப்பர் இருக்கும், ஸோ அதெல்லாம் எடுத்து அழகாக ரோல் பண்ணி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இங்கிலாண்டில் பொங்கல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.